எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்னா, ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய தனுஷ் அவர்கள் தன்னுடைய கடைசி நேரத்தில் முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஃபோனை போட்டு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அதை கேட்ட உடனே கண் கலங்கிய முதல்வர் விஜய் அவர்கள் உடனடியாக ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை திருப்பி சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இப்போ எல்லாருமே இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன ஒரு விஷயத்தை தனுஷ் அவர்கள் தன்னுடைய கடைசி நேரத்தில் முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட சொன்னார். அந்த விஷயம் என்ன, அதை கேட்ட உடனே முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன அந்த அதிர்ச்சிகரமான பரபரப்பான விஷயம் என்ன, இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே பரபரப்பு எடுத்திருக்கிற அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இப்போ தனுஷ் அவர்கள் ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருடைய கொள்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னதான் தனுஷ் அவர்கள் இதுதான் என் கொள்கை அப்படின்னு சொல்லலைனாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட வாக்கியத்தை திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் அவர் சொல்கிறதுனால எல்லாருமே இப்படி இவரை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபுறம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் என்னைக்கு கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சாரோ, இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கவே நடிகர்கள் எல்லாருமே அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தீவிரத்தில் இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் இப்போ இந்த காலத்து ஜென்ரேஷனை சேர்ந்தவர் கூட இப்போ அரசியலுக்கு வரத்துக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக டெல்லியில் ஒரு மிகப்பெரிய மாணவர்கள் போராட்டம் நடந்துச்சு. அதை குறித்து முதல் முறையாக ஒரு கருத்து கூட பிரதீப் ரங்கநாதன் தெரிவிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி மாணவர்களுடைய போராட்டத்தை நீங்கள் சட்டத்தின்படி அடுங்குங்க, இதுக்கு லத்தி சார்ஜ்லாம் பண்ணக்கூடாதுலாம் சொல்லியிருந்தார். இப்படி அனைத்து நடிகர்களுக்குமே தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இருக்கிற நடிகர்களுமே முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம் ஆன பிறகு நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நாமளும் சிஎம் ஆகலாம் அப்படின்னு எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஒரு குறிப்பிட்ட நடிகர் ஒரு மேடை பேச்சில் வெளிப்படையாகவே பேசியிருந்தார். இன்றைக்கி நான் படம் நடிக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாளில் நானும் முதலமைச்சர் ஆவேன், நீங்களும் த்ரிஷா மாதிரி அந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு எனக்கு வாழ்த்து தெரிவிங்கன்னு சொல்லிட்டு ஒரு நடிகையை பற்றி கிண்டலாக மேடையில் சொல்லியிருந்தார். அது ஒரு மிகப்பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. இப்படி எல்லாருமே முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது இப்போ தனுஷ் அவர்களும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதனால தான் அனைத்து சோசியல் மீடியாக்களில் இருக்கிறவங்களுமே தனுஷ் அவர்களை ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தீவிர தொண்டர்கள் தனுஷ் அவர்களை போட்டு புரட்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே அரசியல் விமர்சகர்களான சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி மேடையில் என்ன பேசுகிறாங்க, ராயன் படத்துக்கு அவார்டு கொடுத்துருக்குறீங்க, இதுக்கு முன்னாடி நான் நடித்த புதுப்பேட்டை அசுரன் படத்துக்கெலாம் கொடுக்கல, இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் என்னங்க அர்த்தம், உங்களுக்கு விருது கொடுத்தா என்ன, கொடுக்கலைன்னா எங்களுக்கு என்ன, இதெல்லாம் நீங்கள் போட்டு புலம்பிட்டு இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஓட்டு போடுமா அப்படின்னு சவுக்கு சங்கர்லாம் பேசியிருந்தார். இப்படி தனுஷ் அவர்களை எல்லாருமே விமர்சனம் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாக இருக்கிறாராம். அதனால் அவருடைய மனசு ரொம்பவே டெப்ரெஷனுக்குள்ளே போகவும் மருத்துவமனைக்கு போயிருக்கிறாராம். மருத்துவமனையில் மருத்துவர்கிட்ட 1 வாரத்துக்கு மேலே கன்சல்டிங் பண்ணியிருக்கிறார். ஆனால் அவருடைய மனநிலை முன்னேறவே இல்லையா. திடீர்னு அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் முதல்வர் விஜய் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காராம். முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட ஃபோனில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆனால் இன்றைக்கி எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணிட்டுருக்குறாங்க சோசியல் மீடியாக்களில், நான் உங்களை காப்பி அடித்து தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் நான் கோணவாயின்னு சொல்லிட்டு என்னை கிண்டல் பண்ணுறாங்க. எனக்கு இந்த மாதிரி விமர்சனங்கள் நான் நிறைய பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறேன். ஆனால் நான் உங்களை காப்பி அடிக்கிறேன்னு சொல்கிறது தான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நான் உங்களையே ஒன்று கேட்குறேன், நமக்கு ஒருத்தவங்க ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போ ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாவை ரொம்பவே பிடிக்கும், அவங்களுடைய சட்டையை போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுவான். நான் சின்ன வயசுலேருந்து உங்களை தான் ரோல் மாடலாக வச்சுருந்தேன், உங்களை மாதிரி நான் ஆகணும்னு நினைக்கிறது தப்பா? இன்றைக்கி இத்தனை விமர்சனங்கள் வரும்போதும் என் மனசில் என்ன தோணும்னா, இப்படி தானே முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் இத்தனை விமர்சனங்கள் வந்திருக்கு, எங்கேயாவது அதை பார்த்துட்டு அவர் மனசு உடஞ்சாரா, மேலும் மேலும் அந்த இதெல்லாம் உடச்சி தானே முன்னேறினார் அப்படின்னு அதை நினச்சி அதை ஒரு ஊக்குவிப்பாக நினச்சி தான் நான் இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதெல்லாம் கலங்கப்படாத, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, ஜெயிக்கிற வரைக்கும் போராடு, யாருடைய விமர்சனங்களையும் நீ காதில் போட்டுக்காத, நல்ல விமர்சனம் தான் எடுத்துக்கோ, கெட்ட விமர்சனங்களாக இருந்தால் அதுக்கும் மேலே காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனுஷ் அவர்கள் கண்கள் கண்ணீர் ததும்ப நின்று இருக்கிறாராம். அதன் பிறகு இப்போ மீண்டும் தீவிரமாக தனுஷ் அவர்கள் தன்னுடைய அரசியல் பணியை ஆரம்பிச்சிருக்கிறாராம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இப்போ சமூக வலைத்தளங்கள் மிகப்பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, முதல்வர் விஜய் அவர்கள் தனக்கு காம்படிஷனாக வரவருக்கு கூட மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவருடைய இந்த செயலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி.